ஆண்டவரே. அப்பா, என்னை ஒரு திசையை மாற்றுங்க ஆண்டவரே. என்னால முடியல ஆண்டவரே. அப்பா, என்னோட பேசுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உன் தாகத்தை நான் தீர்க்க முடியல ராஜா. இந்த உலகத்தை அன்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை எடுத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா? இயேசுப்பா, என்னை நோக்கி பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே. வாலிபானா மாறுங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க எத்தனை முறை நீங்க ஜெபிக்கிறீங்க, எத்தனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிக்கலாமா? இது கடைசி காலம், போராத காலம். எல்லா மனிதர்கள் மறைந்து போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பாவத்தில் அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க தேச அறிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய அன்பினாலதான், அவருடைய பிரசன்னத்தினாலதான். ஆனா ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறாங்க. அமான தாகமான இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாமா? இயேசுவே, கர்த்தர் உன்னை பார்த்து நான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பொருத்தனை எடுத்துக்கொள்ளலாம். அதே பேர் உன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கலாம். உன்னுடைய கணவனுக்காக அழுது கொண்டிருக்கலாம். உன்னுடைய மாமியாருக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் அவமானம், குடும்பத்தில் தாகம் முடியலாண்டது. இன்றைக்கு எனக்கு நீங்க தாகத்தை கொடுக்கிறாங்க. நான் ஒரு தாகத்தோடு வந்திருக்கிற தாகத்தை தீர்க்காண்டது. நான் உன் தாகத்தை தீர்க்கிறேன் ஏசப்பா. நீங்க எனக்காக மறிச்சீங்க, எனக்காக அழிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. நான் உன் கருத்துக்களை என்னுடைய நாமத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். இனிமே நான் சரியா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு சரியான டைமுக்கு வருவோம் ஆண்டவரே. உண்மையா நான் வருவோம் ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையா சொல்லிச்சேன்னா கர்த்தர் உன் குடும்பத்தில் பெரிய அறுதிசீதை செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போற. அது எப்ப தெரியுமா? நீ ஒரு தீர்மானம் எடுத்த பேருதான், நீ மனமான பேருதான், உன் பாவத்தை விட்ட விடுபடுதான். இன்னைக்கு நீ அந்த அற்புதத்தை பார்க்க போற. உன்னை நிறைய பேர் தேடி பண்ணிருக்கலாம். நீ உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்திருக்கலாம், பெருமையா பேசிருக்கலாம், நீ பேசுன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறார், உனக்காக தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன், உன் பாவத்துக்காக தான் நான் மறைச்சிருப்பார். நீ பயப்படாத, நீ தெரியாத, உன்னோட நான் இருக்கிறேன், உன் தாகத்தை நீங்க நான் இருக்கிறேன். எதுவும் கவலைப்படாத. இந்த ஆண்டவர் ஏகமா என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மளோட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.